கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய தியான வசனமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாஞ்சை என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமை விளங்கணும், தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகணும். பிரியமானவர்களே, அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவனுடைய மகிமை பெருக ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நமக்கு பல பாடுகள் வரலாம், ஆனாலும் மக்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட்டால் போதும். நம்முடைய பாடுகளை குறித்து நாம் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கணும். என்ன காரணம்? நாம் காணப்படுகிற காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கலை, விசுவாசிக்கலை. காணப்படாத நித்திய காரியங்களை நாம் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தேவனுடைய மகிமைக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய ஊழியத்தில் நாம் இறங்கணும். பவுலும் அவருடைய உடன் ஊழியக்காரங்களும் இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பாடுகளையும் சகித்து கொள்ளுங்க. பாடுகள், சோதனைகள், வேதனைகள் இது மூலியமாக புறம்பான மனுஷன், அதாவது நம்முடைய சரீரம் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டிருந்தாலும் உள்ளான மனுஷங்களே நாம் தினசரி பலப்பட ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, தேவ மகிமை உங்களை கொண்டு பெருகணும். அது சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரவங்கள் நீங்கி போகும். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரு பொருட்டாக நீங்கள் எண்ண வேண்டாம். ஏன்னா காணப்படுகிற எல்லா காரியமும் அழிந்து போகக்கூடியது, அநித்தியமானது. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் நித்திய ராஜ்யத்திற்கென்று பணி செய்து கொண்டிருக்கிறோம். நித்திய ராஜ்யத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடிக்கொண்டிருக்கிறோம், அதையே பேசிக்கொண்டிருக்கிறோம், அதையே வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் முதலாவது எனக்குள்ள, நமக்குள்ள விரிந்து பரவும்படி காத்திருப்போம். கிருபை கூட